அண்மை செய்தியை பார்த்து வருகிறோம். சென்னையில் பல்வேறு பகுதிகளில் பரவலாக தற்போது மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. கிண்டி, ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் பில்லர், கே நகர், வடபழனி உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளில் பரவலாக தற்போது மழை பெய்து வருகிறது. கூடுதல் தகவல்களை தருகிறார் செய்தியாளர் முத்துக்குமார், தற்போது சென்னையில் பல்வேறு பகுதிகளில் தற்போது பரவலாக மழை பெய்து வருவதாக தகவல் வெளியாகியிருக்கிறது. இது தொடர்பான கூடுதல் விவரங்கள் என்ன? வணக்கம். சென்னையில தற்பொழுது பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வருகிறது. இதனால பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டிருப்பது மட்டுமல்லாமல் பள்ளி முடித்துவிட்டு வீடு திரும்ப முடியாமல் குழந்தைகள் அவதியடைந்திருக்கிறார்கள், மாணவ மாணவிகள் அவதியடைந்திருக்கிறார்கள், பல்வேறு பகுதிகளில் தஞ்சமடைந்திருக்கிறார்கள். அந்த காட்சியை நம்மளால் பார்க்க முடிகிறது. தமிழகத்தை பொறுத்தவரைக்குமே வடகிழக்கு பருவமழை தொடங்கி தமிழகத்துல பல்வேறு பகுதிகளில் மழை பெய்து வரக்கூடிய நிலையில வருகின்ற 22ஆம் தேதி வாக்குல தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதியில ஒரு காற்றழுத்த தாழ்வு பகுதி உருவாகக்கூடும் என சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் என்பது தெரிவித்திருக்கிறது. அதன் அடிப்படையில 23ஆம் தேதி வரைக்குமே தமிழகத்திற்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில சென்னையில கடந்த ஒரு வாரத்திற்கு மேலாகவே பல்வேறு பகுதிகளில் மிதமான வெப்பத்தின் தாக்கம் இருந்து வர ஒரு சூழ்நிலை. இன்றைய தினம் என்பது சற்று மழை பெய்ய தொடங்கி இருக்கிறது. அதே நேரத்துல சென்னை வானிலை ஆய்வு மையம் சரியாக 4 மணிக்கு ஒரு அப்டேட் கொடுக்கப்படும் போது அதுல கிட்டத்தட்ட அடுத்த 3 மணி நேரத்திற்கு, அதாவது இரவு 7 மணி வரை மொத்தம் 8 மாவட்டத்திற்கு, தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே 8 மாவட்டத்திற்கும் அதே போல புதுச்சேரியிலும் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவித்திருந்தார்கள். அதன் அடிப்படையில தமிழகத்தை பொறுத்த வரைக்குமே செங்கல்பட்டு, சென்னை, கடலூர், காஞ்சிபுரம், ராணிப்பேட்டை, திருவள்ளூர், திருவண்ணாமலை, விழுப்புரம் மற்றும் பாண்டிச்சேரி உள்ளிட்ட பகுதிகளில் மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில தற்பொழுது சென்னையில பல்வேறு பகுதிகளில் பரவலாக மழை பெய்து வருகிறது. நம்ம இருக்கக்கூடிய பகுதியானது சென்னை ஈக்காட்டுத்தாங்கல், அசோக் பில்லர், கே நகர், வடபழனி, மேற்கு மாம்பலம், கிண்டி உள்ளிட்ட பல்வேறு பகுதியிலும் அதே போல புறநகர் பகுதியில ஒரு சில பகுதிகளிலும் மழை பெய்து வருகிறது. அதன் அடிப்படையில சென்னை ராயபுரம், காசிமேடு, பழைய வண்ணாரப்பேட்டை, திருவொற்றியூர் உள்ளிட்ட பல்வேறு பகுதிகளிலும் மழை என்பது பெய்து வருகிறது. திடீரென மழை பெய்து வருவதன் காரணமாக பல்வேறு பகுதிகளில் போக்குவரத்து நெரிசல் என்பது ஏற்பட்டிருக்கிறது. குறிப்பாக மாலை வேளை என்பதால் பணி முடித்துவிட்டு வீடுக்கு செல்லக்கூடியவர்களின் எண்ணிக்கை அதிகமாக இருப்பதாகவும், அதே நேரத்தில் பள்ளி கல்லூரி முடித்துவிட்டு வீடு செல்லக்கூடிய குழந்தைகளும் அதிக அளவில் இருக்கிற காரணமாக அவர்கள் கடும் சிரமத்திற்கு ஆளாகியிருக்காங்க. குறிப்பாக பள்ளி முடித்துவிட்டு செல்லக்கூடிய குழந்தைகள் அனைவருமே அந்த மலையில் நடந்து செல்லக்கூடிய காட்சியும் அதே போல குடை பிடித்துவிட்டு செல்லக்கூடிய காட்சியும் நம்மளால் பார்க்க முடிகிறது. தொடர்ந்து சென்னைக்கு மழைக்கு வாய்ப்பு இருப்பதாகவும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்த நிலையில் மேலும் 7 மணிக்கு பிறகு அடுத்த கட்ட அறிவிப்பு வெளியாகும் என்றும் சென்னை வானிலை ஆய்வு மையம் தரப்பிலிருந்து தகவல் என்பது வெளியாகியிருக்கிறது. தகவல்களை வழங்கியமைக்க நன்றி முத்துக்குமார்.